ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியில் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஸ்பாஞ்சியாக பூ போல் அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். எப்படி செய்யலாம், இந்த லீவ் டைமில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் போலையும் இருக்கும். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி புட்டை 2 விதமாக வச்சுருக்கேன். இது நீங்கள் பார்க்குறது இப்போது சர்க்கரை போட்டது, இன்னொன்று நாட்டு சர்க்கரை போட்டது. பிள்ளைகள் விரும்பி கேட்டாங்க, அதனால் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை, இருந்தாலும் ஒரு நாள் விருப்பப்பட்டு கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது இல்லையா? 5 மணி நேரம் நல்லா ஊற வச்ச இந்த கருப்பு கவுனி அரிசியை ஃபேன் காற்றுல ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 2.5 மணி நேரம் நல்லா உலர விட்டு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சி வரணும். அந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/2 கப்பு நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான இரும்பு சத்து அளவு 5 கிராம். அந்த 5 கிராம் நமக்கு முழுமையாக கிடைக்கிது. மேலும் நமக்கு இதில் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன் சத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்லாவே நார் சத்து 2 கிராம் கிடைக்கிது, புரோட்டீன் சத்து 5 கிராம் கிடைக்கிது. எல்லாமே 1/2 கப்பு ரைஸ் நம்ம எடுக்கும்போது இவ்வளோ சத்து நமக்கு கிடைக்கிது. இந்த நார் சத்து நம்ம யூஸ்வலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ரைஸில் கிடையவே கிடையாது. அதோடைய தோல் எல்லாமே நம்ம இது பண்ணி பாலிஷ் பண்ணி எடுத்துறதுனால நமக்கு அந்த சத்துகள் எல்லாமே கிடைக்காத வீணாக போகுது. இது போல் அதுவும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் 4-5 வகைகள் இருக்குது. இது ப்ரௌனும் கொஞ்சம் பிளாக்கும் கலந்தாப்பில் இருக்கும். இந்த ரைஸுக்கு இந்த நிறத்துக்கு காரணமான ஒரு நிறமி அணுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோசைனசின் அப்படின்னு சொல்கிறது தான். இது ரொம்பவே நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த நிறமி அணுக்கள் உள்ள இந்த மாதிரி பட்டை தீட்டப்படாத அரிசி வாங்கி நம்ம பயன்படுத்துறது மூலமாக பலவிதமான பயன்கள் உண்டு. பெண்களுக்கு குறிப்பாக ரொம்பவே நல்லது. இடுப்பு எலும்புகளுக்கு மற்றும் கைகால் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் இந்த கருப்பு கவுனி அரிசி கேன்சர் வராமல் தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ரொம்பவும் நல்ல ஒரு அரிசி இது. சர்க்கரையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணாத அதே டைமில் நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த கருப்பு கவுனி அரிசி சரி செய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பல நன்மைகள் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியில் புட்டு நம்ம எப்படி சுவையாகவும் பஞ்சு போல் சாஃப்டாகவும் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவுனி அரிசியில் புட்டு செய்யறதுக்கு கரெக்டாக இந்த அரிசி 5 மணி நேரம் ஊற விட்டு 2.5 மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரையாக நம்ம வெயிலில் காய வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அதே டைமில் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இது போல் ரைஸ் பாருங்கள், நம்ம கையில் ஒட்டவே கூடாது. நல்லா பலன்னு அழுக்கழுக்காக இருக்குது. நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் கரெக்டாக 400 கிராம் ரைஸு அதாவது கிளாஸில் 2 கிளாஸ் நல்லா கோபுரமாக எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசி புட்டுக்கு அளவு தேவையில்லை, அரிசியோட அளவு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆற விட்ட அரிசியை நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம பார்க்கும்போது பாருங்கள் அரிசி கொஞ்சம் லைட்டாக சிறு ரவை கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம காய விட்டு அரிசி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ சிறு ரவை கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் சூடாகிடும் மிக்ஸி. அதனால் மிக்ஸியை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக ஃபஸ்ட்டு மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட் அப்படின்னு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக வருதோ மாவு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைக்கும் போது இன்னுமே நமக்கு நல்லா நைஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி ஃபுல்லாகவே நான் அரைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இது போல் 5 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு நம்ம 2.5 மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு காட்டன் கிளாத்தில் இது போல் அரைச்சி எடுத்தோம்னா நல்லா நமக்கு சாஃப்டான நல்லா பூ மாதிரி நமக்கு மாவு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டுக்காகவே நம்ம கொஞ்சம் இது ஹார்ட்வேர். இப்போ நம்ம இந்த கவுனி அரிசி மாவில் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சால்ட் சேர்த்துக்கலாம்.
எந்த இனிப்பாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அதோட இனிப்பு வந்து இன்னும் வந்து அதிகமாக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பாயாசமோ இல்லை கேசரி எது செஞ்சாலும் ஒரு சும்மா அவ்வளோண்டு, அதாவது வந்து ஒரு 2 மிளகு அளவு போடணும். இப்போ வந்து இது புட்டுன்றதுனால நான் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கேன். இது வந்து சின்ன டீஸ்பூன் தான். இப்போ இதை நல்லா கைகளால் கலந்து விட்டுடலாம். திட்டாக இல்லாமல் நல்லா வந்து ஈவனாக நம்ம கலந்து விடணும். உப்பு நல்லா மாவில் மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த ஹாட் வாட்டர் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக நம்ம வந்து கையில் எடுத்து லைட்டாக தெளித்து விடணும். தெளித்து விட்டு இப்படி மாவு வந்து இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வரணும். பிடிக்க வந்தவுடனே நம்ம இது போல் ஒரு ஒயிட் கிளாத்தில் எடுத்து நல்லா எல்லா மாவையும் வச்சு நம்ம எப்பவும் போல் புட்டுக்கு எப்படி வந்து நம்ம துணியெல்லாம் பேக் பண்ணி நம்ம இட்லி பாட்டில் வைப்போமோ அதே போல் இட்லி குண்டானில் வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை லைட்டாக நான் தெளித்து விட போகிறேன். லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இப்போ பாருங்கள், சுடு தண்ணி நல்லா தெளித்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். எந்த திட்டத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்து நம்ம வந்து கையில் இப்படி பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி, பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிக்கணும். எவ்வளோ நல்லா நிற்கிது பாருங்கள். இப்படி விட்டோம்னா அப்படியே வந்து தூளாகணும். அதிகமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப வந்து கையில் ஒட்டும், பிசு பிசுன்னு அதோடைய கன்சிஸ்டன்சியே வந்து மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இருக்கணும், நல்லா உதிரியாக இருக்கணும். அதே டைமில் நமக்கு இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும், இப்படி விடணும். பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் விட்டு நம்ம லைட்டாக வந்து நல்லா வந்து பெசரி விட்டுடணும். இப்போ நம்ம இந்த ஒயிட் கிளாத்தில் வச்சு பேக் பண்ணி நம்ம இட்லி குண்டானில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சென்டராக வந்து காட்டன் கிளாத்தில் சென்டராக வந்து இந்த மாவை வச்சுட்டு இந்த கார்னர் துணி, அதே போல் இந்த கார்னர் துணி, இந்த கார்னர் நல்லா வந்து இந்த மாவு 4 பக்கமும் இது போல் நல்லா வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி இப்போது இத்தனையும் பாருங்கள், இது நம்ம ஒரே கையில் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இட்லி பாட்டில் ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா வந்து உள்ள மூடியில் வந்து இங்கே சிக்கக்கூடாது, சிக்காத அளவுக்கு உள்ளே நல்லா கவர் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் குக் ஆச்சுன்னா நமக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி புட்டுக்கு கரெக்டாக வந்து ஒரு முழு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் நல்லா ப்ரௌன் தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம தூளாக்கி எடுத்துக்கலாம். அதோட 7 ஏலக்காய் சர்க்கரை வச்சு நல்லா மிக்சியில் இல்லைன்னா அம்மியில் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசிக்கு தேவையான பொருட்கள். சர்க்கரை அப்படி இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம ஹெல்த்தியாக பாருங்கள். 20 நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு நல்லா மெத்துன்னு நல்லா அருமையான ஹெல்த்தியான ஒரு கருப்பு கவுனி அரிசியில் புட்டு ரொம்ப சூடாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம இந்த பேஷனில் நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ தேங்காவை நல்லா இதில் நான் மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெய் வந்து நமக்கு தேவைன்னா வந்து காய்ச்சி ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் அதையும் வந்து நல்லா கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏலக்காய் 7 ஏலக்காய் நல்லா அம்மியில் தூள் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதோடைய தோலெல்லாம் வந்து எடுத்தாச்சு, வெறும் சீட்ஸ் மட்டும் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போ தேங்காய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தேவைப்படுறவங்க கொஞ்சமாக தூவிக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கும்போது கொஞ்சம் நம்ம தேங்காய் வந்து அதிகமாக வச்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். தேங்காய் ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ இதோட வந்து ஏலக்காய் பொடியை நம்ம தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புட்டு மாவு வந்து நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஒரு பகுதி இங்கே இருக்குது, இன்னொரு பகுதி இங்கே இருக்குது. இதில் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொஞ்சமாக நெய் விட்டு நான் செய்ய போகிறேன். இது வந்து சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக. இதில் சக்கரைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் சக்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன். சக்கரை போட போகிறேன், சக்கரை போட்டு இதில் நெய்யில் லைட்டாக கொஞ்சம் நம்ம தேவையான அளவு முந்திரி பத்தைகளை கொஞ்சம் வந்து வறுத்து இதில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை வந்து லேசாக சேர்த்துக்கலாம். சக்கரை ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்து கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரியை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, ரொம்ப. இதில் பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு முந்திரியை நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டுடலாம். நெய் காய்ச்சும் போது எப்பவுமே வந்து சிம்மிலே வச்சு நம்ம செய்யணும். முந்திரி வந்து போடுறேன்.
சக்கரை புட்டில் நெய்யும் முந்திரியும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த பாதி புட்டில் பாருங்கள், நம்ம வறுத்த நெய்யில் வறுத்த முந்திரியும் நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் காய்ச்சி இதில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சுவையான சாஃப்டான பஞ்சு போல் கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சர்க்கரை சேர்த்துது சின்ன பிள்ளைகளுக்காக. இது வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். முதல்ல எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சர்க்கரை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். மீடியமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இல்லை சர்க்கரை. நாட்டு சர்க்கரை எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நாட்டு சர்க்கரையும் மீடியமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சர்க்கரை வந்து நல்லதில்லை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஹெல்த்தியான வீடியோக்களை தொடர்ந்து வந்து பார்க்கணுன்னா அமுதா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டால் தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ்.